வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சிங்கம் சிங்கிளா தான் வரும், விஜய் தனித்து நின்றால் மட்டுமே ஜெயிப்பார், அதிமுக கூட்டணிக்கு சென்றால் படுதோல்வி, அரசியல் ஆய்வாளர் ராஜவேல் திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது விஜய் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்றும் அப்பொழுதுதான் வலுவாக கூட்டணி அமைந்து திமுகவை தோற்கடிக்க முடியும் என்றும் பல அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். ஆனால் அரசியல் ஆய்வாளர் ராஜவேல் என்பவர் தெரிவித்துள்ள கருத்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக கூட்டணியில் விஜய் இணைந்தால் அவருக்கு படுதோல்வி கிடைக்கும் என்றும் அதிகபட்சமாக விஜய் ஒருவர் மட்டும்தான் வெற்றி பெறுவார் என்றும் ராஜவேல் கூறியுள்ளார். மக்களின் எதிர்பார்ப்பும் கடந்த கால படிப்பின்மையும் புதிதாக அரசியல் களமிறங்குபவர்களிடம் மக்கள் எதிர்பார்ப்பு அதிமுக திமுகவுக்கு மாறாக இருப்பார்களா என்பதுதான். விஜயகாந்த் வந்தபோது சரி, கமலஹாசன் வந்தபோதும் சரி, அவர்களுக்கு விழுந்த வாக்குகள் எல்லாம் அதிமுக திமுக வேண்டாம் என்று நினைத்த வாக்காளர்களின் வாக்குகள்தான். ஆனால் அதன் பின் விஜயகாந்த் அதிமுகவுடனும் கமலஹாசன் திமுகவுடனும் கூட்டணி வைத்துவிட்டதால் அவர்கள் மீதான நம்பகத்தன்மை மக்கள் மத்தியில் சுத்தமாக போய்விட்டது. விஜயகாந்த் கட்சியின் சரிவுக்கு முக்கிய காரணமே அவர் அதிமுகவுடன் கூட்டணி வைத்ததுதான். விஜய் செய்யக்கூடாத தவறு. அதிமுகவையும் திமுகவையும் ஒரே நேரத்தில் எதிர்ப்பேன் என்று சொல்லித்தான் நடிகர்கள் அரசியல் கட்சிகளை தொடங்குகிறார்கள். ஆனால் 1 அல்லது 2 தேர்தல்களில் தனித்து நின்று குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் கிடைக்கவில்லை என்றால் அதிமுக அல்லது திமுக கூட்டணியுடன் இணைத்து விடுகிறார்கள். அந்த தவறைத்தான் விஜயகாந்த் மற்றும் கமலஹாசன் ஆகியோர் செய்தனர். அதே போன்ற தவறை விஜய் செய்துவிடக் கூடாது. விஜயை தற்பொழுது ஆதரிப்பவர்கள் எல்லோருமே நடுநிலை வாக்காளர்கள். அதிமுகவும் வேண்டாம் திமுகவும் வேண்டாம் என்று நினைக்கும் ஒரு பெரிய கூட்டம் தான் விஜயை தற்பொழுது ஆதரித்து வருகிறார்கள். ஆனால் அவர்களது நம்பகத்தன்மையை விஜய் பொய்யாக்கிவிட்டு அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்தால் இவரும் 10ஓடு 11 தான் என்று மக்கள் நினைக்க வேண்டிய நிலை வரும். எனவே விஜய் 2026 ஆம் ஆண்டு தேர்தலில் கண்டிப்பாக தனித்து போட்டியிட வேண்டும் அல்லது தனி கூட்டணி அமைத்து போட்டியிட வேண்டும். அதிமுக திமுகவுடன் கூட்டணி சேர்ந்தால் அது படுகுழியில் விழுவதற்கு சமம். இது விஜய்க்கு நன்றாக தெரியும் என்றும் அவரது வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. விஜயகாந்த் கமலஹாசன் செய்த தவறை நாம் செய்துவிடக் கூடாது. நமக்கென்று தமிழகத்தில் எத்தனை வாக்கு சதவீதம் இருக்கிறது என்பதனை முதலில் பார்க்க வேண்டும் என்றும் விஜய் நினைக்கிறாராம். குறைந்தது 15 முதல் 20% வாக்குகள் கிடைத்துவிட்டால் அதன் பிறகு கட்சியை தைரியமாக நடத்தலாம். 2031 தேர்தலில் ஆட்சியை பிடித்து விடலாம் என்ற நம்பிக்கை அவருக்கு இருப்பதாக அவரது வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எனவே பல அரசியல் ஆய்வாளர்கள் சொல்வது போல் அதிமுக பாஜக கூட்டணியில் விஜய் கண்டிப்பாக சேர மாட்டார் என்றும் தனித்துதான் போட்டியிடுவார் என்றும் கூறப்பட்டு வருகிறது. இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாகவும் மாறியிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.